இன்மை, வெறுமை, இருள் சூழ்ந்த எங்க வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு வெளிச்சமாய் ஒளியாய் எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க வாழ்க்கையை அப்படி திருப்பி போட்டார். ஆமென். இப்ப நாங்க சந்தோஷமா சமாதானமா இருக்கிறோம். இதுக்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உயிர் தெளிந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் எப்ப எங்க வாழ்க்கைக்கு வந்தாரோ அப்படியே சூழ்நிலைகள் மாற ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு சின்ன சாட்சி என்னன்னா எங்க குடும்பத்தை குறித்து தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென். சந்தோஷம் எல்லாரும் காசு கொடுத்தோம்னா பேரின்பத்தை வாங்க முடியாதுல்ல. எங்க குடும்பத்துல பேரின்பம் தங்கி இருக்கோம். ஆமென். கர்த்தர் அதை எங்களுக்கு கிருபை செய்திருக்க கர்த்தர் நன்றி. இன்னைக்கு என் மகனுக்கு சர்வீஸுக்கு பிறந்த நாள் 19 வயசு முடிட்டு ஆண்டவர் எனக்கு நல்ல பிள்ளைங்க 2 பிள்ளைங்க கொடுத்திருக்காரு. என் பேச்சு எதை சொன்னாலும் 2 பிள்ளைங்க கேட்பாங்க. அதுவும் கர்த்தருக்கு தான் நான் நன்றி சொல்றேன். ஆமென். என் பேச்சுக்கு மீறிதான் ஏதோ இல்லை, நான் எது சொன்னாலும் கீழ்படிவாங்க. நான் ஏன் ஆண்டவருக்கு கீழ்படிக்கணும் அதே போலதான் என் பிள்ளைங்க எனக்கு கீழ்படிக்கிறாங்க. அப்ப இதுதான் உதாரணமா தெரிஞ்சுக்கொண்டேன். இதுதான் என்ன சின்ன சாட்சி. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவினோட உயிர்த்தெழுந்த நாள்னு சொல்லி உலகம் எங்கும் கொண்டாடி இருக்காங்க அந்த கால வேளையில. அப்ப இனி நீங்க துக்கப்படக்கூடாது, வேதனை வரும், கண்ணீர் வராமே ஆண்டவர் எல்லாம் சுமந்து விட்டா இந்த நாள் மட்டுமல்ல எப்பொழுதுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும். இந்த நாள் முன்னிட்டு ஆண்டவருக்காக ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். ஆண்டவருக்காக ஒரு பாடல் எழுதி கர்த்தர் நாம மகிமைப்படணும்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். ஆமென்.